முத்து கோவமா ஃபோன் பேசிட்டே வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. டேய் நான் சொன்னேன்டா அந்த ஆள் வேணுண்டே பண்ணிக்கிட்டு இருக்காண்டா, எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸை போட்டு என்ன உள்ள தரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ சொல்லி கேட்காம என் வண்டி மேல கை வச்சுட்டான்டா, என் வண்டி மேல கை வச்சுட்டான்ல, அவனை சும்மா விட மாட்டேன், எனக்கும் ஒரு காலம் வரும் அப்ப பாத்துக்கிறவன. டேய் நம்ம எதுக்கடா பயப்படணும், நம்ம என்ன கொள்ளையா அடிச்சிட்டோம், நேர்மையா உழைக்கிறோம், சும்மா அவனுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. சரி நான் அப்புறம் வர வை அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. முத்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள இருந்து மீனா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஏங்க என்னாச்சு, யார்கிட்ட இப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ காருக்கு என்னமோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மீனா. காரை போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, கார் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. அதான் அந்த போலீஸ்காரன் இருக்கார்ல, அதான் பாட்டி தள்ளி விட்டான்ல, ஆளை வச்சு காரை தூக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்கறாங்க. அப்ப முத்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி அவசரமா ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும், அப்பா இருந்துட்டாருன்னு சொல்லி ட்ரெயின் பிடிக்கணும்னு சொல்லி சொன்னாரு, அதனால அவசரமா அவரை கூட்டிட்டு போனேன், போற வழியில வந்து ரோடு பிளாக்கா இருந்தது, அதனால ஒன்வேல போய் அவசரமா கொண்டு போய் அவர் அங்க விட்டுட்டு வந்தேன், ஆனா பின்னாலே துரத்திட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அவர் சும்மா ஒன்றும் இதெல்லாம் செய்யல மீனா, என் மேல இருக்கிற காண்டில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, எப்ப என்னை தூக்கி உள்ள வைக்கலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாரு, இப்ப சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு, அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சரிங்க இப்ப நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதை சொல்லியும் அந்த ஆளுக்கு புரியலையே மீனா, காரை தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நீங்களும் ஒன்வேல மதிக்காம போனது தப்பு தானே அப்படின்னு சொல்லி முடிக்கல. மீனாவை பார்த்து முத்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே மீனா வந்துட்டு வண்டியில போற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அவசரமான வேலை இருக்கதான் செய்யும், எல்லாருமே அவசரமா தானே போவாங்க, அதுக்காக ஒன்வேல போனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. அதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீயே, வண்டியில ஏறினவரோட அப்பா இறந்துட்டாரு, வண்டியில வர வர அவர் அழுதுகிட்டே வராரு அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு, 20 நிமிஷத்துல நான் கொண்டு போய் அவரை ஸ்டேஷன்ல சேர்க்கல அப்படின்னா ட்ரெயினை விட்டுருவாரு, அப்புறம் அப்பாவோட சாவுக்கும் போக முடியாது, அதனாலதான் நான் நிக்காம போனேன், இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. இல்லங்க எனக்கு அது புரியுது, அதுக்காக ரூல்ஸை மீறக்கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்டு முடிக்கல. மீனா கடுப்பேதாத சொல்லிட்டேன், மனுஷன் வாழ்றதுக்கு தான் ரூல்ஸ் எல்லாம், என் பக்கம் இருக்க நியாயம் உனக்கு புரியலையா, அப்படியே நான் நோ என்ட்ரியில போயினது தப்பா இருந்தா கூட அதுக்கு வந்து அவர் ஃபைன் தானே போட்டுருக்கணும், கார் எதுக்கு தூக்கிட்டு போகணும், அது உனக்கு தப்பா தெரியல, சும்மா போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. இங்க பாருங்க நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, நியாயத்தை தான் சொல்றேன், அதெல்லாம் நீ ஒன்றும் பேச தேவையில்லை, நானே காரை தூக்கிட்டாங்கன்னு காண்டில் இருக்க, நீ பேசாம போயிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சரி நீங்க கோவப்படாதீங்க, நான் எதுவும் சொல்லல, வாங்க வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவை கூல் பண்றாங்க. மீனா அப்படி சொன்னோன்னு முத்து வந்து மீனாவை திரும்பி பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு, ஆமா இப்ப சாப்பிட்றது ஒன்று தான் ரொம்ப முக்கியமா, அந்த போலீஸ்காரர் என்னன்னா எப்படியாவது பண்ணி என்னை ஜெயில தூக்கி போடணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு, நீ என்னடா ரூல்ஸை மீறினது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான், என்னதான் தாங்குன்னு தாங்கினாலும் புருஷனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க உங்க கோபத்தால ஏதாவது பண்ணி ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே முத்து திரும்பி பக்கத்துல வந்து நின்றுட்டு, அம்மா தாயே நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, பேசாம இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மீனா அமைதியாக பார்த்துட்டு, சரிங்க நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் முதல் வந்து இப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு. மீனா அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. நானே கார் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் இருந்தால் என் மேலே காட்டுங்க, சாப்பாட்டு மேலே எதுக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. சமைச்சது நீ தானே, அதான் போதுமா போ அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனா அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க. முத்துவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மீனா வந்து, ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள நீ எதுவும் பேச வேண்டாம் போ, சும்மா ஏதாவது பேசி மனசனை கடுப்பேற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக வெளியே கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துட்டு. அப்போ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பூ கொண்டு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளேருந்து ஒரு அம்மா வந்துட்டு, வா மீனா இப்போதான் வந்து பூஜை பண்ணணும், நீ இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு இருந்தேன், கரெக்டாக நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூவை வாங்குறாங்க. சரி இரு மீனா நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போகும்போது, இல்லை வேண்டாம் நான் அடுத்த வாரம் காசு வாங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. சொல்லு மீனா அட்வான்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஐயா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இப்போதான் அவர் வாக்கிங் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், இல்லைம்மா போன தடவை என் புருஷனை ஒரு கேஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அப்போ தான் நான் ஐயாவை முதல் தடவை பார்த்தேன், அப்போ தான் வந்து ஐயா வந்து என் புருஷன் மேலே எந்த கேஸும் போடாத மாதிரி அவர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதான் போன தடவை வந்தபோதே நீ சொன்னே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. இந்த தடவையும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா தயங்கிட்டே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரரோட காரை வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாருமா. அப்படியா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவர் நோ என்ட்ரியில் போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னோன்னே, அதுவும் தப்பு தானே மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னே மீனாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க பாட்டுக்கு தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. பாட்டி தாத்தாவை தள்ளிவிட்ட கேஸில் வந்து முத்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி காப்பாற்றின இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு தான் மீனா வந்திருக்காங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. அந்த போலீஸ்கார்கிட்ட உதவி கேட்டு எப்படியாவது முத்துவோட காரை மீட்டர்லான்னு சொல்லிட்டு மீனா ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவர் இந்த தடவை ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.